நேற்றைய தினம் ஒரு கைது நடவடிக்கை, அதுவும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களே கைது பண்ணியிருக்காங்க. இல்லை, உதயநிதியவே கைது பண்ணிட்டாங்க. இதை என்னன்னா ஒரு அவதூறு வழக்கை நீங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றம் சந்திச்சு போயிருக்கலாம். கைது வரைக்கும் போனது அப்படிங்கிறது அவர்கள் இதை ஒரு கெயினாக பயன்படுத்துறாங்க. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவதூறு வழக்குக்கும் நாங்கள் கைது செய்வோம், அது யாராக இருந்தாலும் செய்வோம், அதை எந்த உயரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணுவோங்கிறத காட்டுறதுக்கு தானே ஒரு கைது தாங்கிறாங்க. எங்க தண்ணி வருதோ இல்லை அங்க தண்ணி வரணும், ஒரு ஆசையா கூடாது, நீங்க நடக்கிறத பார்த்துட்டு தான் போகணும். ஆனால் இது என்னன்னா, தோண்டு போயிருந்த திமுகவை நேற்று எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டாங்க. நேற்று முழுவதுமாக ஃபுல் பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் டே நீங்கள் மீடியா ஃபுல்லாகவே அவருடைய சென்னையில் தொடங்கி செங்கிப்பட்டி வரைக்கும் போகிற அந்த கவரேஜுங்கிறது ஃபுல்லாக கவரேஜ் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் ஸ்பீச் ஆயிடுச்சு. அது அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜ் பொலிட்டிக்கலாக அவங்க பயன்படுத்திட்டாங்க. அது இவங்க அந்த கைது கட்சியில் அவங்க கிடையாது. நீங்கள் அந்த நடிகை அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு ஏன் கோவம் வருது? சட்ட ரீதியாக ஒரு பொது மேடையில் ஒரு பெண்ணை ஆபாசமாக பேசுனா விடுவாங்களா? நீங்கள் ஏன் கோவம் வருதுன்னு சொல்கிறீங்க? சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்க. நாளைக்கு இதே மாதிரி போராட்டத்தில் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு பெண் நிர்வாகியை பற்றி பேசுவீங்களா? நீங்கள் அந்த நடிகை பற்றி பேசுவீங்க, நாளைக்கு கட்சி நிர்வாகியை பேசுவீங்க, அமைச்சரை பேசுவீங்க. தமிழ்நாடு டைம்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மணிமாறன். இன்று இந்த நேர்காணலில் நம்ம கூட பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, வாங்க கேட்டு பதில்களை தெரிஞ்சுக்கலாம். சார் வணக்கம். வணக்கம். நேற்றைய தினம் ஒரு கைது நடவடிக்கை, அதுவும் எதிர்க்கட்சி தலைவரான உதயநிதி அவர்களே கைது பண்ணியிருக்காங்க. அவர் முந்தைய நாள் பேசிய ஒரு பேச்சுக்காக கைது பண்ணியிருக்காங்க. அவர் தரப்புல இருந்து அது ஆபாசமான பேச்சு இல்லை, திரித்து வெளியிட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தரப்புல இருந்து அப்போ அதை உங்கள் குடும்பத்தில் ஒளிபரப்பி காட்டுங்க, அவங்க அதை பார்க்கட்டும், அதுக்கப்புறம் நாங்கள் பதில் சொல்கிறோம். நாங்கள் என்ன சார் நடக்குது? முதல் பார்வை என்ன? இல்லை, உதயநிதியவே கைது பண்ணிட்டாங்க அப்படின்னா அவரும் சாதாரண இந்த சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு மனிதர் தான். நீங்கள் என்ன போல உங்களை போல அவரும் இந்த இந்தியாவில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு இந்திய சட்டத்திற்கு உட்பட்ட நபர் தான். அவர் ஒரு பொது மேடையில் ஆர்ப்பாட்டத்தில் தஞ்சாவூரில் காவிரி நீர் விவகாரம் தொடர்பான ஒரு போராட்டம் திமுக சார்பில் கலந்துக்கிறாரு உதயநிதி ஸ்டாலின் எதிர்க்கட்சி தலைவர். அவர் பேசுகிறப்ப கீழே இருந்து ஒரு நடிகையின் பெயரை சொல்லி கமெண்ட் ஒன்று பண்ணுறாங்க. அதுக்கு இவர் கவுண்டர் ஒரு ஆன்சர் பண்ணுறார். அது இரட்டை அர்த்த வசனத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். அதை உடனே சம்பந்தமாக தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8 பிரிவின் கீழே ஒரு வழக்கு பதிவு செய்யப்படுது. அடுத்த நாள் காலையில் அவரை கைது செய்கிறதுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி இவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. இவரும் கைது செய்யறதுக்கு முன்னாடியே கோர்ட்டில் போகிறாங்க. 12 மணிக்கு வழக்கு விசாரணை வருது. அப்புறம் 12 மணிக்கு இவங்களும் கோர்ட்டுக்கு போகிறாங்க. எதிர்த்தரப்பு அரசு தரப்பும் வருது. அப்போ அரசு தரப்பே சொல்கிறாங்க, நாங்கள் இவரை கைது பண்ணுறதுக்கு வரல, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம் அப்படின்னு தஞ்சாவூருக்கு. அப்போ ஜட்ஜுமே அவர் கைது பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஆர்டரை கொடுக்குறாரு. அது நான் தொடர்ந்து அவங்க கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறப்ப பார்த்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணியே வர்றாங்க. ஆதரவாளர்கள், கட்சி நிர்வாகிகள்லாம் வர்றாங்க. தஞ்சாவூரில் அந்த கூட்டம் சேர்ந்துருச்சு. அதனால் தஞ்சாவூர் எல்லையில் இருக்கக்கூடிய அந்த செங்கிப்பட்டிங்கிற ஊரில் வச்சு விசாரணையை முடிச்சுட்டு 1 மணி நேரத்தில் விசாரணை முடிச்சு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் நைட் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்துட்டார். இதுதான் நடந்தது. இதை என்னென்னா ஒரு அவதூறு வழக்கை நீங்கள் சட்ட ரீதியாக நீதிமன்றம் சந்திச்சுட்டு போயிருக்கலாம். கைது வரைக்கும் போனது அப்படிங்கிறது அவர்கள் இதை ஒரு கெயினாக பயன்படுத்திட்டாங்க. ஆக்சுவலாக கைது வரைக்கும் போய் இதே ஒரு ஊழல் வழக்கு, ஒரு 1000 கோடி ரூபாய் ஊழல், இவர் துறை சார்ந்த விஷயங்கள் ஊழல் நடந்திருக்கு, அதுக்காக நாங்கள் கைது பண்ணுறோம் அப்படின்னா அது பெருசாக இருக்காது. ஒரு அவதூறு வழக்குக்கு கைதாப்பா, இதுக்கு முன்னாடி பேசலையா, ஒரு கட்சி தலைவர் பேசியிருந்தாரு, அவர் பேசியிருந்தாரு, இவர் பேசியிருந்தாரு, அவதூறு வழக்குக்கு டெஃபர்மேஷன் வழக்கு தான், டெஃபர்மேஷன் சூட் தானே போடுவாங்க, இது கைது வரைக்கும் போகணுமா அப்படின்னு ஒரு பொதுவான ஒரு பேச்சு இருக்குது. ஆனால் அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவதூறு வழக்குக்கும் நாங்கள் கைது செய்வோம், அது யாராக இருந்தாலும் செய்வோம், பெண்களுக்கு எதிரான வன்மமான பேச்சாக இருந்தாலும் சரி, அவதூறாக இருந்தாலும் சரி, அதை எந்த உயரத்தில் இருக்கக்கூடியவராக இருந்தாலும் நாங்கள் கைது பண்ணுவோங்கிறத காட்டுறதுக்கு தானே ஒரு கைது தாங்கிறாங்க. ஆனால் அவங்க தரப்புல இருந்து, திமுக தரப்புல இருந்து என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நயினா நாகேந்திரன் அவர்களை நீங்கள் கைது பண்ணீங்களா? இவர் பேரே மென்ஷன் பண்ணல, அவர் பெயரை மென்ஷன் பண்ணி அதுக்கு வருத்தமும் தெரிவிக்காமல் இருந்து 2 தினங்கள் கழித்து தான் வருத்தம் தெரிவித்தார். அவரை ஏன் கைது பண்ணல? ஆனால் இவர் பேசி அடுத்த நாள், அதுவும் நள்ளிரவே இந்த ஆக்ஷனை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இல்லைங்க, அது நயினா நாகேந்திரன் வருத்தம் தெரிவிச்சிட்டார். 2 நாள் கழித்து தானே கடுமையான கண்டனம் வந்துச்சு. நயினா நாகேந்திரன் கட்சியில், அவர் சார்ந்த கட்சியில் இருந்த வானதி சீனிவாசன், குஷ்பு போன்றவர்களே கடுமையான கண்டனம் தெரிவிச்சாங்க. இங்கே என்ன நடக்குது? நான் பேசவே இல்லைங்கிறாரு. 2க்கும் வித்தியாசம் இருக்குது. நயினா நாகேந்திரன் வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அது பாஜக கட்சியில் இருக்கக்கூடிய வானதி சீனிவாசன், குஷ்பு போன்றவர்கள் கடுமையான எதிர்வினையாற்றுறாங்க. அப்புறம் அவரே மன்னிப்பு கேட்குறாரு, அது தப்பை உணர்ந்துட்டார். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் தப்பே பண்ணலைன்றாங்களே, நான் பேசினதில் தவறே இல்லைங்க, திருச்சி சொல்கிறாங்க,
அது நான் வந்து டபுள் மீனிங்லாம் பேசல, சிங்கிள் மீனிங்கில் தான் பேசினேன் அப்படின்னு அதை வந்து நார்மலைஸ் பண்ணுறாரு, நியாயப்படுத்துறாரு. அதனால சிக்கல். ஆனால் இது என்னன்னா, தோண்டு போயிருந்த திமுகவை நேற்று வந்து எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து விட்டாங்க. நேற்று வந்து முழுவதுமாக ஃபுல் பேக்கேஜ் அவங்களுக்கு கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு. ஒரு ஃபுல் டே வந்து நீங்கள் மீடியா ஃபுல்லாகவே வந்து அவருடைய சென்னையில் தொடங்கி செங்கிப்பட்டி வரைக்கும் போகிற அந்த கவரேஜுங்கிறது ஃபுல்லாக கவரேஜ் ஆயிடுச்சு. ஏர்போர்ட் ஸ்பீச் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு அவங்களுக்கு ஒரு பெரிய மைலேஜ் பொலிட்டிக்கலாக அவங்க பயன்படுத்திட்டாங்க. அதை இவங்க வந்து அந்த கைது வரைக்கும் போகாமல் தவிர்த்திருக்கலாம். வேறு ஏதாவது முக்கியமான வழக்குகள் அவர் மேலே இருந்ததுன்னா அதில் சம்மந்தமாக கைது பண்ணலாம். அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிங்கிறதான். அதை வந்து பொலிட்டிக்கலாக அவங்க மைலேஜ் பண்ணிட்டாங்க. இதில் அவதூறு பரப்புனது அப்படிங்கிற ஒரு காரணம் வந்து யாரோ ஒருத்தர் மூலிமா தஞ்சை காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுக்கப்பட்டு நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் சம்பந்தப்பட்டவர்களோ இல்லை அந்த சம்பந்தப்பட்ட கட்சியினுடைய மூத்த நிர்வாகிகளோ இது குறித்து எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது சொல்லப்படுது. ஆனால் அந்த நிர்வாகிகள் தான் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒன்றியத்தை சேர்ந்த நிர்வாகியை வச்சு வழக்கு கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த டபுள் கேம் ப்ளே பண்ணுறது எல்லா அரசியல் கட்சியிலுமே அப்படித்தான் போடுவாங்க. பொதுநல வழக்குன்னு ஒருத்தர் போறாருல, ஆனால் இவங்க பண்ணலன்னு கை தூக்குறாங்களே, நான் பண்ணலை அப்படின்னே சொல்லிடுறாங்க. அப்படி சொன்னாலும் கூட இந்த மாதிரியான வழக்குகளை, அவதூறு வழக்குகளை வந்து கட்சியில் அவங்க கிடையாது. நீங்கள் அந்த நடிகை வந்து அந்த கட்சியினுடைய உறுப்பினர் கிடையாது, கட்சி நடவடிக்கை எடுக்க முடியாது. அப்போ இவங்களுக்கு ஏன் கோபம் வருது? சட்ட ரீதியாக ஒரு பொது மேடையில் ஒரு பெண்ணை ஆபாசமாக பேசினா விடுவாங்களா? நீங்கள் ஏன் கோபம் வருதுன்னு சொல்கிறீங்க? சட்டத்தின் ஆட்சி நடக்குதுங்க. நாளைக்கு இதே மாதிரி போராட்டத்தில் ஒவ்வொரு மேடையிலையும் ஒரு பெண் நிர்வாகியை பற்றி பேசுவீங்களா? இன்னைக்கு அந்த நடிகை பற்றி பேசுவீங்க, நாளைக்கு கட்சி நிர்வாகியை பேசுவீங்க, அமைச்சரை பேசுவீங்க, பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? முதலமைச்சரை எலும்பு உடைச்சிடணும்னு ஒருத்தர். அப்போ இந்த பேச்சு வந்து உங்களுக்கு தொடர்கதையாக இருக்கே. இன்னைக்கு நேற்று இந்த ஆட்சி வந்தாலும் தொடர்ந்து அமைச்சர் அவர்லாம் என்ன பேசினார்? அவர் அதுக்கு முன்னாடி பவுடர் விற்றுவன், கள்ள ரோட்டு விற்றுவன், லாட்ரி சீட்டு விற்றுவன், இவெல்லாம் அமைச்சர்னா நீங்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நபருங்க, மக்கள் சட்டமன்ற உறுப்பினருங்க, மக்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அவர் பதவிக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? நம்ம போலீஸ்கார் ரோட்டில் போகிறோன்னா அவருக்கு எதுக்கு மரியாதை கொடுக்குறோம்? அவருக்கு மரியாதை கொடுக்குறோம். அவர் போட்டிருக்க அந்த யூனிஃபார்மு, அவர் வைக்கிற பதவி. அப்போ அவர் சட்டமன்ற உறுப்பினராக ஒருத்தர் தேர்ந்தெடுத்துக்கிறாரு, ஒருத்தர் அமைச்சராக இருக்கிறாருன்னா மக்கள் தேர்ந்தெடுத்தவர்கள், மக்கள் பிரதிநிதி, அவர்களுக்கான ஒரு மரியாதை கொடுக்கணும்னா நீங்கள் போராட்டத்தில் பூரா இந்த மாதிரியான அவதூறு பேச்சுகள் எல்லை மீறி போயிட்டு இருந்தீங்கன்னா முதல்ல அந்த வெற்றியை அவங்க ஜீரணிச்சுக்கிற முடியல, இவங்களை அமைச்சராக ஜீரணிச்சுக்கிற முடியல, எம்எல்ஏவாக ஜீரணிச்சுக்கிற முடியல. அதனால அவங்க விமர்சனங்கிறது எல்லை மீறுது. எத்தனை நாளைக்கு விட்டு வச்சுட்டு இருப்பாங்க? நாளைக்கு இந்த வேலையில் நடிகையை பற்றி பேசுவாங்க, அடுத்த வேலை நாளைக்கு ஒரு அமைச்சரை பற்றி பேசுவாங்க. இது பார்த்துக்கிட்டு இருக்குமா அரசு? அப்போ தலைமை மீதே ஒரு நடவடிக்கை எடுக்கிற பட்சத்தில் மற்றவங்க இந்த மாதிரி பேச்சை குறைப்பாங்க அப்படின்னு ஒரு எச்சரிக்கை தான். இந்த இதை வந்து நம்ம வந்து நியாயப்படுத்த முடியாதுல்ல. நீங்கள் வந்து இந்த மாதிரி பேசுவாங்க, அதை வந்து நீங்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கிறீங்க? அவர் பேசினார், இவர் பேசினார்னா யார் பேசினாலும் தப்பு தான். அப்போ இதை வந்து நம்ம அப்படி தான் பார்க்கணும். அப்போ இனி அவங்க குறைச்சிக்கணும். திருப்பி நேற்று அவர் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்த பிறகு முதலமைச்சரை பற்றி பேசுகிறாரு. என்ன வார்த்தையை பேசுகிறாரு அவர்? அதை இந்த பேட்டியில் நம்மளால சொல்ல முடியாத வார்த்தையை பேசுகிறாரு. அப்போ இது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக எதிருங்க. நீங்கள் பட்ஜெட் வந்தால் பட்ஜெட்டை பற்றி விவாதிங்க. அவர் துறை சார்ந்த பிரச்சனைகள் ஊழல்னா பேசுங்க. அவருடைய செயல்பாடுகளை விமர்சனம் பண்ணுங்க. தனிப்பட்ட தாக்குதல் தானே இங்கே தொடர்ந்து நடக்குதுங்க. அவர் அந்த நேற்று என்ன அரெஸ்ட் பண்ணி போகிறப்ப என்ன பேசுகிறீங்க? ஒரு நடிகை தொடர்புபடுத்தி இவரை பேசுகிறீங்க, கேவலமான ஒரு வார்த்தையை பேசுறீங்க. இதுதான் அவங்க லட்சணமா? இதுதான் அவங்க அழகா? அப்போ அரசியல் ரீதியாக அவங்க விமர்சனம் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லையா? அப்படி தானே கேட்க வேண்டியதாக இருக்கு. அது ஒருவேளை விரக்தியினுடைய வெளிப்பாடா? விரக்தி தாங்க. அவங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் அந்த அரசாங்கத்தை ஒரு அரசாங்கமாக ஏற்றுக்கிற முடியல. இன்னைக்கு வரைக்கும் பல திமுக நிர்வாகிகள், அந்த நடிகர் கட்சி, அந்த புதிய கட்சி ஒருத்தர் வந்திருக்காருல்ல, இப்படி தான் பேசிட்டு இருக்காங்க விவாதங்களில். தமிழ்நாடு முதலமைச்சர்னு வாய் திறந்து வரமாட்டேங்குது, ஏற்றுக்கிற முடியல. அப்போ அந்த விரக்தியின் வெளிப்பாடா ஒரு நடிகை தொடர்படுத்தி அந்த நடிகனுடைய கணவர் புருஷன் பேசிட்டு இருக்காங்க. ஆர்ப்பாட்டத்தில் எதை நோக்கி ஆர்ப்பாட்டம் பண்ணுறீங்க? என்ன வார்த்தையை பயன்படுத்துறீங்க? அப்போ இவருடைய விமர்சனம்ங்கிறது தனிப்பட்ட விமர்சனமாக போயிட்டு இருக்கு, தனிநபர் தாக்குதலாக போயிட்டு இருக்கு, அது எல்லை மீறி போயிட்டு இருக்கு. நீங்கள் அரசாங்கத்தை நோக்கி விமர்சனம் பண்ணுங்க. அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் சரியில்லை, அமைச்சர்கள் செயல்பாடுகள் சரியில்லை, அப்படி அதை நோக்கி விமர்சனம் பண்ணுங்க. இவர்களுக்கு வந்து வருமானம் போச்சு, அரசியல் பண்ண முடியல, மிகப்பெரிய ஒரு தோல்வி, கூட்டணி கட்சிகள் இல்லை, விரக்தி. அப்போ என்ன பண்ணுறாங்க? தனிநபர் தாக்குதல். நேரடியாக இப்படி பண்ண ஒரு தரப்பு இவர்களை ரசிக்கக்கூடியவர்கள் ரசித்தாலும் பெரும்பாலானவர்கள் இது வெறுக்கிறாங்க. என்னப்பா புதுசாக வந்து ஒரு கட்சி, எல்லாத்தையுமே போய் நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, எதை சொன்னாலுமே குத்தமா? இப்போ தனிநபர் விமர்சனம்ங்கிறது வந்து ஒரு அருவருக்கத்தக்கவா பார்க்குறாங்க. அப்போ இது வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்துக்கே ரொம்ப கேள்விக்குறி தான் இது. ஆனால் இதை மாற்றிட்டு ஆக்கப்பூர்வமான அரசியல் பண்ணுங்கள். கலைஞர் 15 வருஷம் எதிர்கட்சியாக இருந்தார். எம்ஜிஆரோடு தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருந்தார். ஆனால் வலிமையான எதிர்கட்சியாக இருந்தார் கலைஞர். வலிமையான எதிர்கட்சியாக இருந்தார். கருத்துக்களை ரொம்ப நாகரிகமாக, நகைச்சுவையாக பேசினார். கலைஞருக்கும் ஷோவுக்கும் நேரெழுதல் சித்தாந்தம். ஆனால் கலைஞரை பற்றி துக்ளக்கில் எழுதுவார் ஷோ,
உடனே இவர் பதிலுக்கு நான் முரசொலியில் எழுதுவார். ஆனால் 2 பேரும் காலைல பேசிக்கிறாங்க. என்ன ஏன் நீ எப்படி அப்படி எழுதியிருக்கிற, நான் விடுவேன் நான் இப்படி பேசிக்கிறாங்க. இதுதாங்க ஆரோக்கியமான அரசியல். எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் நேர் எதிர்மாறான இதாக இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மைல்டான ஒரு நட்பு இருந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ நீங்கள் வன்மத்தை கொண்டு போய் என்ன பண்ண போகிறோம்? வன்மம் எதுக்குமே தீர்வாகாது. வன்மம் ஒருத்தரை அழிக்க தான் செய்யும். நீங்கள் ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியாக செயல்படுங்க, நட்பு ரீதியான எதிர்கட்சியாக செயல்படுங்க. அரசியல் களம் மாறிடுச்சு, இதை ரசிக்க மாட்டாங்க. இந்த அரசியல் உங்களுக்கு புரியலை. நீங்கள் ஒரு தலைமுறை உள்ளே வந்துட்டான், 18லேருந்து 40-45 வயசு வரைக்கும் அவன் அரசியலை வேறு மாதிரி பார்க்குறான். நேற்றெல்லாம் பார்க்குறான், ரோட்டில் போகிறப்ப பூ விற்கிறோமா, பால் வைக்கிறோமா, டீ கடையில் எல்லாருமே இந்த அரசியல் செய்தி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பெண்கள் உட்காந்து பூ விற்கிறமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசியல் தமிழ்நாடே உற்று நோக்கி பார்த்துட்டு இருக்கு. விஜய் அவர்களுடைய வருகைக்கு பிறகு, தாவேகா வருகைக்கு பிறகு அரசியல் பெண்கள் கையில் எடுத்துட்டாங்க. டிவி சீரியல் பார்த்துட்டு அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுற பெண்கள் அரசியலை பற்றி டிஸ்கஸ், இன்னைக்கு பட்ஜெட் என்னவா, இன்னைக்கு பட்ஜெட் என்ன வரும்னு பேசிட்டு இருக்காங்க. இப்போ அரசியலை நீங்கள் ரொம்ப உற்று நோக்கி பார்க்குறாங்க. ரொம்ப கவனமாக நீங்கள் அரசியல் பண்ணணும். எல்லா அரசியல் கட்சியுமே சொல்கிறேன். நீங்கள் பழைய ஃபார்மெட்டில் அடுக்குமொழி வசனம், பழமையான வரலாறு, எங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கு நான் அரசியல் தெரியுங்கிற அந்த மதமையில் இருந்தீங்கன்னா நீங்கள் போயிடுவீங்க. இன்றைக்கி அரசியல் களமே மாறிடுச்சு. ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லா அரசியல் கட்சிக்குமே சொல்கிறாங்க. இன்றைக்கி பெண்கள் அரசியலை பார்க்குறாங்க, ரொம்ப உன்னிப்பாக பெண்கள் அரசியல் பார்க்குறாங்க. அந்த அரசியலை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்? நீங்கள் பழைய மாதிரி வந்து நாங்கள் வந்து மிஸ்ஸாவே பார்த்தாலே, நாங்கள் எம்ஜிஆரே பார்த்தாலுன்னா நீங்கள் பார்த்துக்கிட்டே உட்காருங்க, ஒன்றும் வர முடியாது. அப்போ அரசியல் களம் மாறிடுச்சு, தளம் மாறிடுச்சு, அரசியலுடைய போக்கு மாறிடுச்சு. அரசியல் வேற ஒரு தளத்தில் போய் வேற ஒருத்தவங்க கைக்கு போயிடுச்சு. அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிறாம நீங்கள் பழைய மாதிரியே மேடையில் ஏறிட்டு அவமான ரெட்டை வசத்தில் பேசுறது, வந்து தப்பான வார்த்தையை பயன்படுத்துறது பேசலைன்னு அவர் சொல்கிறாரு. சில தலைவர்கள் வந்து அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. நான் இரட்டை அர்த்தத்தில் பேசலைன்னு நேற்று நைட்டு ப்ரெஸ் மீட்டிங். அது எல்லாருக்குமே தெரியுங்க, தப்பாக ரைட்டானுங்கிறது. நம்ம வந்து அவர் வந்து கண்ணை மூடிட்டா பூனை இருட்டுன்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கிறாரு. அது என்ன அர்த்தம்ங்கிறது உலகத்துக்கே தெரியும். ஆனால் அவர் பார்வையில் அது தவறு இல்லை. அவர் இவ்வளவு கீழ்த்தரமான வார்த்தை கூட அவர் தவறு இல்லையான்னு தெரியல நமக்கு. இல்லை, அவங்க சைட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டையும் சொல்கிறாங்க சார். என்ன அப்படின்னா, லீகலாக இந்த வார்த்தையெல்லாம் நிற்கவே நிற்காது. கீழே இருந்து யாரோ குரல் கொடுத்தாங்க, அதுக்கு நான் ஒரு கமெண்ட் கொடுத்தேன், லீகலாக இது நிற்காது அப்படின்றாங்க. இது கோர்ட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு தான் சட்ட வல்லுநர்கள் நிறையா இருக்கிறாங்க, லீகல் டீம் ஸ்ட்ராங் திமுகவுக்கு. கோர்ட்டில் உடைச்சி வாங்க, என்ன ஆகிடப்போகுது? உங்கள் மேலே தவறே இல்லை, இந்த வார்த்தையில் தவறே இல்லைன்னா சட்ட ரீதியாக பாருங்கள். நீதிபதி கேட்பார்ல, சம்மந்தமே இல்லாத ஒரு பெண்ணுடைய பேரை நீங்கள் எதிர்க்குது, அதுக்கு கவுண்டர் ஏன் கொடுக்குறீங்க கேட்பார்ல ஜட்ஜு. நீங்கள் போய் அங்கே ஆர்கியூ பண்ணுங்கள். ஏன் உங்களுக்கு மக்கள்கிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்க? தவறே இல்லைன்னா நீதிமன்றம் விடு வச்சுன்னா நல்லது தான், போங்க. இந்த ஒரு வழக்கை பொறுத்த வரைக்கும் காலையில் இருந்தே போலீஸார் வந்து உதயநிதி அவர்களுடைய வீட்டு வாசலில் குவிக்கப்பட்டு உதயநிதி அவர்களை கைது செஞ்சு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. அங்கே ஒரு டிலே நடக்குது. அதுக்குள்ளே கோர்ட்டில் 12 மணி வரைக்கும் கைது செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. அதையும் மீறி கைது செஞ்சு தஞ்சைக்கு கொண்டு போகிறாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகிற வழியில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க, கோர்ட்டில் போயிட்டு இல்லை நாங்கள் விசாரிச்சுட்டு அனுப்பிடுவோம்னு. அந்த விசாரணை செஞ்ச இடத்துல தான் விசாரிக்கணுன்றது ஓகே. ஆனால் நீங்கள் இந்த மாதிரி விசாரணைக்கு வாங்கணும் ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு வந்திருக்கலாமே. இல்லை, முதல்ல அது கைது கிடையாது, விசாரணைக்காக அழைத்துட்டு போயிருக்காங்க. விசாரணைக்கு தான் இவங்க உடனே கைது, உதயநிதி ஸ்டாலின் கைதுன்னு போட்டாங்க பரபரப்பான செய்திக்காக. அதாவது ஒரு 8 பிரிவின் கீழே வந்து தஞ்சாவூர் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு பதிவு பண்ணுது. அந்த வழக்கின் அடிப்படையில் விசாரணை, இந்த வழக்கின் அடிப்படையில் இவர்கிட்ட விசாரணைக்கு வர்றாங்க. அப்போ சம்பந்தம் சார் கொடுக்கணும், இல்லை விசாரணையும் பண்ணலாம், காவல்துறை சார் தான் விசாரணையும் பண்ணலாம். இப்போ அவங்க நீதிமன்றம் மூலியமாக போயிருந்தாங்கன்னா அது வந்து சம்மன் அனுப்பியிருப்பாங்க, நீதிமன்றத்து மூலியமாக நோட்டீஸ் வந்திருக்கும், இவங்க அட்வொகேட்டை வச்சு நீதிமன்றத்தில் பார்த்துப்பாங்க. இப்போ போலீஸ் ஸ்டேஷன் மூலியமாக போடலாம், போய் விசாரணை நடத்துவாங்க. இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டை இவருக்கு என்ன சொல்கிறாருன்னு பதிவு பண்ணணும்ல. உங்கள் மேலே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்குங்க, இதெல்லாம் சரியாக தப்பான்னு விசாரிக்கிறோம்ல, நீங்கள் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? விசாரணைன்னா அதான், இவங்க இந்த மாதிரி உங்கள் மேலே ஒரு 8 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம், கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, இதுக்கு உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஆமாம், இல்லை நான் பண்ணலை, 2 தரப்பையும் தானே ஃபைல் பண்ணி தானே கோர்ட்டில் ஒப்படைப்பாங்க. இதுதான் நடந்திருக்கு. அப்போ இதை விசாரணைக்காக அங்கே போகிறாங்க. விசாரணைக்கு என்ன பண்ணணும்னா இவர் தஞ்சாவூர் வரைக்கும் கூட்டு போய் தஞ்சாவூரில் வச்சு தான் விசாரணை, எந்த போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அப்போ இவர் வந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றாங்க, தஞ்சாவூருக்கு விசாரணைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்கு வர்றாங்க. அதுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜட்ஜிட்ட போயிடுறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்து அரெஸ்ட் பண்ண வந்திருக்கிறாங்க, வாரண்ட் வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அப்போ வாரண்ட் வச்சுருந்தாங்களா என்னங்கிறது நமக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அப்போ உள்ளே போய் கேட்குறாங்க, ஜட்ஜஸ் என்ன சொல்கிறாங்கன்னா பிஃபோர் லஞ்சுக்கு முன்னாடி அந்த கேஸை அட்மிட் பண்ணிக்கிறேன்ட்டார், சாப்பாட்டுக்கு முன்னாடி அந்த கேஸை எடுத்துக்கிறேன்ட்டார். அதே மாதிரி கோர்ட்டில் வருது, தமிழ்நாடு அரசினுடைய வழக்கறிஞர் நாங்கள் ஒரு கைது பண்ணலன்ட்டார், அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் ஒரு கைது பண்ணல, விசாரணைக்கு தான் கூப்பிட்டு போகிறோம்னு. விசாரணை முடிச்சுட்டு நீங்கள் ஈவினிங்கே வந்து அவரை ரிலீஸ் பண்ணிடுறோன்றாங்க. இந்த கண்டிஷனில் அவரை இங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போகிறப்ப அதை ஃபுல்லாக நம்ம சேனல்ஸ் ஃபுல்லாகவே கவரேஜ் பண்ணி
ரோட் ஷோவை மாற்றி விட்டாங்க நேற்று. ரோட் ஷோவை மாற்றி விட்டு அது நேராக அங்கே கொண்டு போய் அது திமுகவுக்கு தோன்று கடந்த திமுகவுக்கு நேற்று ஒரு பெரிய உற்சாகம் தான். அவங்க வந்து கொண்டாடி தீக்குறாங்க. பார்த்தீங்களா எங்களுக்கு எவ்வளோ பெரிய கூட்டம் சேர்ந்துச்சு, பார்த்தீங்களா எங்கள் இளம் தலைவர் வந்துட்டாரு, எங்களை காப்பாற்ற வந்துட்டாருன்னு அவங்க தரப்பில் ஒரு அதை கொண்டாடுறாங்க. அங்கங்கே திமுக நிர்வாகிகள் தமிழ்நாடு வந்து போகிற வழியில் பூராமே திரண்டு நிற்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் மேனேஜாக அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க. அதை வந்து மீடியாக்களும் அதை வந்து கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி கவரேஜ் பண்ணிட்டாங்க. அது வந்து நேற்று நடந்துச்சு. சாயங்காலம் போல் அவங்க விசாரணை முடிச்சு, ஏன்னா அந்த தஞ்சாவூர் கொண்டு போக முடியல, அங்கே திரண்டு நிற்கிறாங்க கூட்டம். அதையுமே இந்த விமர்சனம் பண்ணாங்க, ஏன் தஞ்சாவூருக்கு கொண்டு போகிறவங்க ஏன் செங்கிப்பேட்டு கொண்டு போகிறீங்கன்னா தஞ்சாவூரில் கூட்டம் அதிகமாக இருக்குது, ஏதாவது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துடக்கூடாதுங்கிறதுனால அங்கே அந்த பார்டரில் இருக்கக்கூடிய ஒரு தஞ்சாவூர் யூரிஷனில் தான் வருதுன்றாங்க. அங்கே வச்சு விசாரணை முடித்து அமைச்சிட்டாங்க. இதில் இவங்க செய்திகளை சரியாக சில பேர் கேரி பண்ணாமல் போட்டது, கைதுன்னு போட்டது, உடனே இவங்க அவசரமாக நீதிமன்றத்துக்கு போனது, இதெல்லாமே ஒரு பரபரப்பாக துத்திக்கிச்சு. அவ்வளோதான். உங்களுடைய நேரத்தை பயந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி சார்.